கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம், நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் வைக்கும் போது ஒரு நாள் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய சித்தத்தின்படி அவர் அதிசயங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆம், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாய் விரும்புகிறார். எனவே நம்மை விடுவிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் நமக்கும் கட்டளையிடுவார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தின ஆபிரகாமை போல நாமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து ஆண்டவருக்காய் வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்தை தந்தீரே நன்றி. இந்த மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பிடும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலன் தாங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு இருப்பதாக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்த